அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தலைவர் ரஜினிகாந்த் சார். படம் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, "எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் வந்து ரீசென்ட் டைம்ல என் பொண்ணு டைரக்ட் பண்ண 3 மூவி. ஆனா அது ரசிகர்கள்ட்ட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கும், டீமுக்கும் வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்லி ம். அந்த நியூஸ் பேப்பர்ல இது போட்டிருப்பாங்க. ம். அதுதான் நான் வந்து இது ஏன்னா அது வந்து ஒரு ஏப்ரல் 14 மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் ம். வந்து ம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச துண்டு செய்தியே. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்கள்ல போகல அப்படின்றது வலி தான், கஷ்டம் தான். ஏன்னா பாட்டு குடுத்த ரீச் வந்து படத்துக்கும் குடுத்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஒண்டர் பார். ஸோ ஒண்டர் பாரோடைய ஃபர்ஸ்ட் படம். ம். ஒண்டர் பார் டைம் வந்து இப்போ நெறைய படம் ரிலீஸ் பண்ணாலும், திஸ் வில் பி ஸ்பெஷல் அண்ட் டிஎன்ஏ காம்பினேஷன். காம்பினேஷன். இன்ஃபாக்ட் எஸ்கே அண்ட் ம். தனுஷோடைய அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல அப்படியே ம். அந்த ஒரு எஸ்கே ஸ்லோபிக்ல பாண்டிங்கே சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து எஸ்கே வந்து என்ன சொல்லுவாருன்னா, சார் ஆடியன்ஸ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பாங்களோ, நான் அந்த ம். மாரி டயலாக் வச்சுக்கட்டுமான்னு ம். சொல்லி. அதுல நெறைய ஃப்ரீடம் இருக்கும் அவருக்கு. ம்ஹ்ம். ஜாலியா பண்ணுவாரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து அவரு தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரும் ஆதவன் அவர்களும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அனிருத் மியூசிக்லாம் நமக்கெல்லாம் ஒரு காதல் பாட்டு வருமான்றதெல்லாம் ஒரு பெரிய ஏக்கமா இருக்குன்னுவாங்க. கட் பண்ணா அடுத்து வந்து அவரு எதிர்நீச்சல் ஆல்பம் வந்து ம். அவருக்கு வந்து அனிருத் போட்டிருப்பாரு. இப்ப அந்த காம்பினேஷன் எங்கேயோ போயிடுச்சு.